Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 647 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபிக்கும் அந்த கெலபோல்டுக்கும் பயங்கரமான சண்டை. லூஃபியும் அடிக்கிறான், அந்த ஆளும் அடிக்கிறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இருந்த மாதிரி இல்ல. எப்படியா போச்சுன்னா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த சண்டை நடக்கும்னே தெரியல. என்னதான் இந்த ஜிஞ்சாவோ ரிட்டையர் ஆயிட்டாலும் அவரோட 8 இம்பாக்ட் பிஸ்ட்ங்கிறது இன்னுமே ஷார்ப்பா யூஸ் பண்றாராமா. அந்த டான் ஜிஞ்சாவை பார்க்கும் போதே நல்லா தெரியுது சண்டை போடணுங்கிற வெறி அவருக்குள்ள ஊறி போயிருக்குதுன்னு. இங்க அந்த சாயெல்லாம் மிரண்டு போயிட்டான். ஏன்னா இத்தனை வருஷமா சண்டை போறாரு, இன்னுமே அவரோட ஹாக்கி பவர் கொஞ்சம் கூட வீக் ஆகலன்னு. ஆனா அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, அவங்க தாத்தா கொலவெறியோட சண்டை போறாருன்னு. இப்ப என்னன்னா அந்த ஆளு மண்டைய வச்சே முட்டியே அவரோட ஆத்திரத்தெல்லாம் தீர்த்துக்க போறாராமா. அப்படி முட்டுனா நம்ம லூஃபிய முட்டணும், அதை விட்டுட்டு தரைய போய் டம்முன்னு முட்டுனா என்னையா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா உன் தாத்தா பண்ணதுக்கு இதான்டா பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். நம்ம பையன் கம்னு சொல்லி பலூனா பாடிய ஊதி வந்த வேகத்துல அப்படியே அவனை உள்ள இழுத்து ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவான். இது அந்த சிஞ்சாவோ எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே மண்டை தரையில தேய்ச்சிக்கிட்டு போகும். கொஞ்சம் விட்டு இருந்தா லூஃபி அடி வாங்கியிருப்பான், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். சரி இப்படி தேய்ச்சிக்கிட்டு போனானே அதுலயாச்சும் மண்டல ஏதாச்சும் லைட்டா ஸ்கிராச் ஆயிருக்கும்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே தலைகீழ ஏதோ காப்பி குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி உட்கார்ந்துருப்பான். இதுல வேற பில்டப் பழைய மாதிரி மட்டும் இருந்திருந்தான்னா இந்நேரத்துக்கு பாஞ்சு வந்து முட்டினதுல பலூன் பஸ்ட் ஆயிருக்குமாமா. முக்கியமா கார்ப்பு மேல காண்டா இருக்கதே அந்த ட்ரெஷரு, அதெல்லாம் கூட பெரிய பஞ்சாயத்தே இல்ல. இவனோட ஸ்ட்ரென்த்தையே கார்ப்பு மொத்தமா காலி பண்ணிட்டாங்கிறதா இவனோட காண்டு. 30 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட வெறி எல்லாத்தையுமே மொத்தமா காட்ட போறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜம்ப போட்டு டப்புன்னு இந்த பக்கமா வந்து அதுக்கப்புறம் ஓங்கி முட்டை வருவான். லூஃபி அந்த ஜிஞ்சாவோட மண்டைய அப்படியே தரையோட தரையா வச்சு அமைக்கி பிடிப்பான். அப்பவுமே ஸ்டாப் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், தேய்ச்சிக்கிட்டே வருவான். இப்ப லூஃபிக்கு காண்டாயிருச்சு. எத்தனை டைம் தான் சொல்றது, இது என் தாத்தாவோட பஞ்சாயத்து, போய் நீ அவர்கிட்ட பேசிக்கன்னு சொல்லி அப்படியே மண்டையோட புடிச்சு மேல தூக்கி தரையில வச்சு ஒரே அடி அம்புட்டு பேரும் வாய பறந்துருவாங்க. அப்படி அடிச்ச உடனே ஸ்டேஜோட நடுவுல ஒரு பெரிய புகை மண்டலம். அத்தனை பேர் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லூசின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இங்க லூஃபியோட அடி ஒர்க் அவுட் ஆச்சா, அவரை நாக் அவுட் பண்ணியாச்சான்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆர்வம். அந்த சிஞ்சாவோ கிட்டையும் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. அப்படின்னா அவர் சரிஞ்சிட்டாரா முடிஞ்சிட்டாரான்னு கேட்கும் போது புசுக்குன்னு ரெண்டு கை கீழே ஊனி அப்படியே கடுப்புல எந்திரிப்பான். அதுலதான் தெரியுது லூஃபியோட அடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகலன்னு. அதனால அப்படியே தலையை தூக்கி டே லூஃபின்னு சொல்லிட்டு கீழே ஒரு அடி, அந்த இடமே அப்படியே பொலந்துரும். இவ்வளவு வேகமா அடிச்சுமே ஒன்னும் ஆகலைன்னா லூஃபி இழுத்து அடிச்சா மட்டும் என்ன ஆக போகுது. அதுக்கப்புறம் அப்படியே தலையில நின்னுகிட்டே அடுத்து அட்டாக் பண்றதுக்காக காலெல்லாம் விரிச்சு ரெடி அனுப்பான். லூஃபிக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த முட்டா பைய ஏதோ புதுசா ட்ரை பண்ண போறான்னு. அப்படியே கையை கும்பிட்ட மேடிக்கு நின்று இருந்தவன் அப்படியே பொறுமையா சுத்த ஆரம்பிப்பான். சரி சுத்திட்டு எந்திரிச்சு நிப்பான்னு பார்த்தா அதான் இல்ல, அப்படியே புயல் வேகத்துல சுத்த ஆரம்பிச்சிருவான். ஹெட் ஆர்ம் ஸ்பின்னோட 8 இம்பாக்ட் பிஸ்டையும் சேர்த்தி வச்சு அப்படியே மின்னல் வேகத்துல சுத்திட்டு வந்து அடிக்க வருவான். அப்ப சுத்தி 1-2 பேர் அங்க கிடப்பாங்க. அவங்க எல்லாருமே இவன் சுத்துற போர்ஸ்ல திருச்சடிச்சு தண்ணியில போய் விழுவாங்க. ஆல்ரெடி அவங்க போட்ட சண்டையில ஸ்டேஜே கிளீன் ஆகி தான் இருந்துச்சு. மறுபடியும் அங்க அடி வாங்கினவனுங்க எப்படி கிடக்குறானுங்கன்னு தெரியல. ஒருவேளை ஏறி வந்திருப்பானுங்களோ என்னமோ. அந்த சாயெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான் கிராண்ட்பா வெறி கொண்டு இறங்கிட்டாரு, இனி பெரிய பிரச்சனை தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படி மின்னல் வேகத்துல சுத்திட்டே வந்தவன் லூஃபி கிட்ட சவால் விடுவான். உங்க தாத்தா பண்ணதுக்கு நீ இப்ப என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போற, முடிஞ்சா நீ ஸ்டாப் பண்றான்னு லூஃபி தெளிவா சொல்லிடுவான். நீ எதுக்கு என் தாத்தா மேல இவ்வளவு காண்டா இருக்கேன்னு தெரியல, ஆனா உன்னை இந்த இடத்துல நான் ஜெயிக்காம விடவே மாட்டேன்னு சொல்லி ஒரு ஜம்ப போட்டு கம் கேட்டலிங்னு சொல்லி காட்டு தனமா குத்துவான். இந்த 1-on-1 ஃபைட்டை எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு படு பயங்கரமா இருக்குது. லூசியா இல்ல டான் ஜிஞ்சோவா யாரு ஜெயிக்க போறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இப்படின்ட்டு அங்க பயங்கரமா பரபரப்பா போயிட்டு இருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணி கிரீன் பீட்டை காட்டுறாங்க. நம்ம ட்ரெஃபல்கர்லாம் டோஃப்ளமிங்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தான்ல, அவன் இன்னுமே நிக்காம ஓடிட்டே தான் இருக்கான். டோஃப்ளமிங்கோக்கு நல்லா தெரியுது இவனால தப்பிக்க முடியாது, அதனால டைம் வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஏன் வேஸ்ட் பண்றான்னு தெரியல. அப்ப அந்த இஷ்யோங்கிறவன் அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி லாவை கண்டமே அட்டாக் பண்ணுவான். அப்ப லா யாருக்கோ போன் பண்றான், யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுடா எடு, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு அவனுக்கு ஒரே கடுப்பு. இங்க அந்த இஷ்யோவோட தொல்லை தாங்க முடியல. மறுபடியும் மேல இருந்து விண்கல்ல அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் கண்ணா பின்னாடி வெடிச்சு ட்ரெஃபல்கர்லாம் தெரிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா அவன் இப்ப கால் பண்றது யாருக்குன்னு பார்த்தா நம்ம நமிக்கு. சீக்கிரமா இங்க இருந்து சட்டு போட்டு அவங்கள தப்பிச்சு போக சொல்றதுக்காக கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க யாருமே எடுக்கல. ஏன் எடுக்கலன்னு நமக்கு தானே தெரியும். இங்க லாக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு, நம்ம என்ன ராங் நம்பருக்கு கால் பண்ணிட்டோமா அந்த மாதிரி எதுவுமே தெரியலையேன்னு. இப்ப என்ன பஞ்சாயத்துன்னா அவனுக்கு அங்க காட்டுத்தனமா சண்டை போறதுல இந்த டொன்டா கிங்டம் கண்டமேனிக்கு அதிர்ந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க இருக்கிறது அண்டர் கிரவுண்ட். மேல ஏதாச்சும் ஒரு சின்ன அதிர்வு ஏற்பட்டாலும் இவங்களுக்குமே அது பெரிய பாதிப்பு தான். ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இது எல்லாமே உசோப்போட ஹாக்கி பவரால தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி நம்பிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த லியோ இந்த மாதிரி ஃபிளவர் ஃபீல்டுக்கு போகணும்னு சொன்னால சோ கிளம்புறதுக்காக அவங்க வீட்டுல இருக்க அவனோட பாட்டி எல்லாம் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுப்பாங்க. அந்த டைம் மறுபடியும் அவனுக்கு சண்டை போட இங்க அதிர்ந்துகிட்டே இருக்குமா. உடனே லியோ என்ன பண்ணிடுவான், எப்படியும் ஆடிட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே கீழே விழத்தான் செய்யும், அது எல்லாத்தையும் தச்சு வச்சிட்டோம்னா இனி இந்த பஞ்சாயத்து இருக்காதுன்னு சொல்லி அப்ப
டப்பு டப்பு டப்புன்னு அங்க இருக்க எல்லாத்தையுமே தரையோட செவுத்தோட வச்சு தச்சிருவான். இதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. என்னமா பிளானிங்யா அவங்க பாட்டி பாராட்டுவாங்க. அடேங்கப்பா உசோலாண்டோட ஹாக்கி பவர் இந்த மொத்த கிங்டமையே ஆட்டி படையுது, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லன்னு உடனே அந்த லியோவும் ஆமா அவர் ஒரு லெஜெண்டரி ஹீரோ அப்படி இப்படின்னு பாராட்டி தள்ளுவான். அதுக்கப்புறம் தான் உன்னை காட்டுறாங்க அவங்க பாட்டியையுமே செவுத்தோட வச்சு தச்சிட்டான். அவங்க புலம்பி தள்ளுவாங்க, அடே நான் என்னதான் வீக்கா இருந்தாலும் கீழே எல்லாம் விழமாட்டேன்டா, தயவு செஞ்சு நீ அவுத்து விடுன்னு. அதே நேரம் அங்க டோன்டா கிங்டம் சேர்ந்த எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. எதுக்குன்னா டோஃப்ளமிங்கோ கூட சண்டை போடுறதுக்காக. அப்ப லியோ வந்து ஏதாச்சும் சாப்பிடுறீங்களான்னு கேட்பான். அதெல்லாம் சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டாச்சு, இனி கிளம்ப வேண்டியதான்னு சொல்லுவானா. மறுபடியும் காட்டுத்தனமா அதிரும். அட வேற ஒண்ணும் இல்ல, என்னோட பாடி எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே துள்ளி குதிக்குது, அதனால தான் கிரவுண்டுமே ஷேக் ஆகுது. நீங்க ஒன்னும் பத வேண்டாம் உடனே அதையும் நம்பி வாவ் சூப்பர் ஆசம் நம்பவே முடியல, நீங்க தான் ஆளினால் அப்பாட்டகருன்னு அவனை புகழ்ந்து தள்ளுவாங்க. அப்ப நம்ம உசோப்பு நைஸா லியோ கிட்ட போய், ஆமா எப்ப பார்த்தாலும் உங்க ஆளுங்க எல்லாருமே சண்டை பொண்ணுன்னு சொல்றீங்களே, நீங்க ஏன் டோஃப்ளமிங்கோ கூட சண்டை பொண்ணும், ஏதாச்சும் முக்கியமான விஷயம் இருக்கான்னு அவங்கிட்ட தான் கேட்பான். ஆனா அந்த விஷயம் எல்லாத்துக்குமே கேட்டுருச்சு. உடனே அம்புட்டு ஷாக் ஆவாங்க. ஐயோ தப்பா கேட்டுட்டோமோ, ஏதாச்சும் பன்னீர்வாயிலோன்னு பீதியில இருக்கும்போது விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு எப்பவுமே ஒரே பண்ணி தான் காமெடி பண்றதே வேலையா போச்சு, அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க. என்னன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க 500 பேரை ஃபோர்ஸ் பண்ணி அங்க இருக்க ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்க வச்சிட்டாங்க. அவங்கள காப்பாத்தணும், அதுக்காக தான் இவங்க சண்டை பொண்ணுன்னு இருக்காங்க. அப்படின்னா ஒருவேளை லூஃபி சொல்ற அந்த ஃபேக்டரியா இருக்குமோன்னு ஒரு டவுட். அப்படின்னா அதுதான் ஸ்மைல உருவாக்குற ஃபேக்டரியான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் லியோக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் டோன்டா ட்ரைபை சேர்ந்தவங்க. இங்க மான்செரி பிரின்சஸ்னு ஒருத்தி இருக்கா, அவ ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷ் ஆனவ, ஷார்ட் டெம்பர் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவான். அதுலயே தெரியுது அவ எந்த அளவுக்கு கொடூரமான ஆளுன்னு. ஆனாலுமே அவளை விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அவ எங்கல்ல ஒருத்தி, நோலாண்டு எங்கல்ல ஆபத்துல இருக்க எல்லாத்தையுமே காப்பாத்தினாரு, அந்த மாதிரி தானே நீங்களும் ஒண்ணு. ஆமா ஆமா ஒரு நிஜமான ஹீரோ அப்படித்தான் இருப்பான், நான் அவரோட வம்சாவளி இல்ல, நானும் அப்படித்தான் இருப்பேன், இதுல என்ன உங்களுக்கு டவுட் ஒண்ணு. லெஜெண்டரி ஹீரோ வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர மாசு. ஆனா அவன் ஒரு லூசுன்னு தெரிஞ்சாதானே அதுக்கப்புறம் மேட்டரே இருக்குது. அந்த டைம் லியோன்னு ஃபிளப்பர் கத்திட்டே வருவான். என்னடான்னு கேட்டா அந்த டான் டோஃப்ளமிங்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் பேலஸ்ல இருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அப்படின்னா அவங்க கொலோசியத்தோட பேஸ்மெண்ட்டுக்கு தான் போறாங்க. என்ன பண்றதுன்னு கேட்டோன்னு எல்லாருமே பதறுவாங்க. அப்புறம் கபு, எல்லோ கப்பு, பியாண்ட், பிங்க் பி இவங்க வந்து டேக் ஆஃப் பண்ண ரெடியா இருக்காங்க. நீ ஓகே சொன்ன உடனே வேலையை ஆரம்பிச்சிடலான்னு உடனே சரி ரைட் இப்பவே டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பலான்னு சொல்லி உசோலாண்டு ரோபிலாண்டு 2 பேருமே ரெடியா இருங்க, நம்ம ஒரு பெரிய தாக்குதலுக்கு போறோம்னு அவங்க ஆளு எல்லாத்தையுமே உசுபத்தி விட்டுட்டு இருப்பான். நம்ம சண்டைக்கு போறோம், நம்ம கூட ஒரு லெஜெண்டரி ஹீரோவான உசோலாண்டு இருக்காரு, அவரு தான் எல்லாத்தோடையும் பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு, அவரே நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, இது மிராக்கிள் இல்ல, இதுதான் டெஸ்டினி, நம்ம எப்படியாச்சும் இன்னைக்கு சண்டையில ஜெயிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்துவோம்னு சொல்லி எல்லாம் வெறிகுண்டு கத்துவாங்க. நிறைய பேருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உசோப்பு தான் பார்த்து பேபேன்னு முடிச்சிட்டு இருப்பான். ஆஹா நம்மள வச்சு இவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்களேன்னு. இப்ப இவங்க எங்க போறாங்கன்னா அந்த ஷாடி ஃபேக்டரி ட்ரெஸ்ரோசால இருக்க அந்த கொலோசியத்தோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்குது. அங்கதான் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த போறாங்க. வாங்க இன்னைக்கு தட்டி தூக்கலாம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கிளம்புவாங்க. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.